ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனலில் ஆரி பேசிக் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆரி அட்வான்ஸ் மெட்டீரியல் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை போய் பாருங்கள். இப்போ நம்ம வரக்கூடிய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரைஸ் பீட் வச்சு ஒரு ஸ்டிச்சு சொல்லித்தர போகிறேன். அந்த ரைஸ் பீடு ஓகேவா? இந்த ரைஸ் பீட்லேயே வந்து நிறைய மாடல் வந்து நம்ம வந்து ஆரி ஒர்க்கில் வந்து யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் 2 டைப் வந்து நான் சொல்லித்தரேன். ஓகேவா? அதுக்கு என்னுடைய சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ என்னால் ரொம்ப பேச முடியல, ஏன்னா எனக்கு வந்து கோல்டாக இருக்கிறதுனால என் தொண்டை வந்து கஷ்டமாக இருக்குது பேசுறதுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் பேசுகிறது வந்து உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு தான் நான் பேசுகிறேன். ஏன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபருக்காக நான் வீடியோ வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து அப்லோட் பண்ணுறேன். என்னால் தொடர்ந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஸோ உங்களுக்காக தான் நான் வந்து ரிஸ்க் எடுத்து நான் வந்து வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் தினக்கும் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ என் வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? எனக்கு நீங்கள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முடிஞ்சால் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கீழே நீங்கள் கமெண்டும் பண்ணலாம். வாங்க இப்போது இந்த ஸ்டிச்சஸ் கற்றுக்கிறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்த்துடலாம். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ரைஸ் பீடு எடுத்துருக்கேன். இந்த ரைஸ் பீட் தெரியுதா உங்களுக்கு? இது இந்த ரைஸ் பீடுக்கு நான் வந்து கொஸ்டின் கேட்பேன். நீங்கள் கவனமாக பாருங்கள். ஏன்னா நான் கொஸ்டின் வந்து இடையிலையும் கேட்பேன், எப்போ வேணால் கேட்பேன். நீங்கள் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும். யார் பண்ணுறீங்கன்னு ஃபஸ்ட்டு நான் பார்க்குறேன். ஓகேவா? இது வந்து ரைஸ் பீடு, சுகர் பீடு எடுத்துக்குங்க. நம்ம வந்து சரியில் கூட ட்ரை பண்ணுறோம் இல்லையா? நீங்கள் ஃபஸ்ட்டு சரியில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்ம நார்மல் நீடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீடில் நம்பர் வந்து நான் 14 எடுத்திருக்கேன். ஓகேவா? எல்லாமே உங்களுக்கு 14 23 அந்த நீடில் வச்சு நான் சொல்லித்தரேன். நல்லா பழகிட்ட பிறகு நீங்கள் அயன் நீடில் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் போட்டு பார்த்துட்டு அதோடு விடக்கூடாது. நீங்கள் ஒரு இமேஜ் வரைஞ்சி அதில் நீங்கள் இந்த ஸ்டிச்செல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த நீடில் வந்து பழக முடியும், ஈஸியாகவும் நீங்கள் கற்றுக்க முடியும். ஓகேவா? அதை வந்து மறக்கக்கூடாது. எந்த ஸ்டிச்சு ட்ரை பண்ணாலும் அது எது வேணால் இருக்கலாம். ஒரு ஃப்ளவராக இருக்கலாம், ஒரு ஷேப்பாக இருக்கலாம். எந்த ஸ்டிச்சு எந்த ஷேப்பில் எந்த இமேஜில் வேணால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது வந்து ஈஸியாக பழகும். நீங்கள் வந்து ப்ளவுஸ்லலாம் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அழகாக வரும். ஓகேவா? நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் வந்து த்ரெட்டு பழக ஆரம்பித்தாலே நம்ம ஈஸியாக அடுத்தடுத்த ஸ்டிச்சுக்கு வந்து நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, நல்லா பாருங்கள். நம்ம நார்மலாக வந்து போடுவோம் இல்லையா? அந்த த்ரெட்டை வந்து மேலே நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு சரியில் சொல்லி கொடுத்துறேன். நீங்கள் பழகிக்குங்க. அதுக்கப்புறம் பழகின பிறகு நீங்கள் வந்து நார்மல் நீடில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இதெல்லாம் ட்ரை பண்ணிட்ட பிறகு நீங்கள் புதுசாக ஒரு கிளாத் எடுத்து அதில் இந்த மாதிரி நம்ம என்னென்ன ஸ்டிச்சு சொல்லித்தரணும் அதுக்கு நேம் போட்டு ஒரு ஆர்டராக நீங்கள் வந்து இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டிச்செல்லாம் வந்து அழகாக நீட்டாக வந்து நீங்கள் போடணும். போட்டு முடிச்சிட்ட பிறகு அதை வந்து எனக்கு ஃபோட்டோவாக சென்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம நார்மலாக வந்து சரியில் வந்து ஒரு ஸ்டிச்சு போட போகிறோம். எப்பவுமே நான் சொல்லுவேன் இல்லையா, குட்டி லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. ஏன்னா அது அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து தொடர்ந்து பார்த்தாதான் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு போய் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நான் என் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பீடு இருக்கு இல்லையா,
கூட வந்து சுகர் பீடை வந்து எடுத்துக்குங்க. அது வந்து ஒரு இதே போல் ஒரு பிளாஸ்டிக் மூடியில் கூட நீங்கள் வந்து போட்டுக்குங்க, ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த த்ரெட்டை வந்து லைட்டாக கொஞ்சம் இழுத்துக்குங்க. இழுத்துக்கிட்டு ஒரே ஒரு சுகர் பீடை வந்து ஆட் பண்ணிக்குங்க. ஆட் பண்ணிவிட்டு சுகர் பீடு இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு குட்டி ஸ்ட்ரைன் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. நார்மலாக எப்படி போடுவோமோ அது போட்டுக்குங்க. இப்போ இந்த பீடு இருக்கு இல்லையா, இந்த வீட் பீடு இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீட் பீடுக்கு வந்து இன்னொரு நேம் இருக்குது. அது என்ன நேம்னா ரைஸ் பீடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வீட் பீடுக்கு இன்னொரு நேம் வந்து ரைஸ் பீடு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு குட்டியாக ஒரு ஸ்ட்ரைன் ஸ்டிச் வந்து நீங்கள் போட்டுக்குங்க. அது பக்கத்துலேயே வந்து ஒரு சுகர் பீடு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லாமே வந்து நீங்கள் பழகத்துக்காக நான் ஸ்ட்ரைட் லைனில் சொல்லித்தரேன். போக போக அது வந்து நம்ம ப்ளவுஸில் வந்து எப்படி போடலான்னு அந்த சாம்பிளாகவும் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து நம்ம சுகர் பீடு ஆட் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ மறுபடியும் ஒரு ரைஸ் பீடு எடுத்துக்குங்க. ஓகேவா? எடுத்துக்கிட்டு ஒரு குட்டியாக ஒரு ஸ்ட்ரைன் ஸ்டிச் போட்டுக்குங்க. மறுபடியும் ஒரு சுகர் பீடு வந்து எடுத்துக்குங்க. இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா கேப்பு வந்து தெரியாமல் கிட்ட நம்மளுக்கு இருக்கும். நீங்கள் ஃப்ரேமை விட்டு இந்த கிளாத்து கழட்டினா கூட உங்களுக்கு அதில் வந்து லூஸாக இருக்காது, கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தடில் எப்படி போடுவாங்கன்னா, சுகர் பீடும் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம சுகர் பீடை ஆட் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால் தேவை கிடையாது. இப்போ வந்து பாருங்கள், இந்த ரைஸ் பீடை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த சுகர் பீடை கூட ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே சேர்ந்தும் நம்ம வந்து போடலாம், மாற்றி போடணும். ஓகேவா? இது வந்து தொடர்ந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனால் இந்த நீடில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது குழந்தைங்க கிட்டலாம் வந்து நீடில் வந்து படாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா சப்போஸ் இந்த நீடில் வந்து கையில் மாட்டிக்கிச்சுன்னா கொஞ்சத்தில் வந்து எடுக்க முடியாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கூட அது கொஞ்சம் பார்த்து இருப்பாங்க. ஏன்னா இது ஒரு நீடில் பார்த்திங்களா எவ்வளோ சின்னதாக இருக்குது இல்லையா. ஸோ நம்ம கை வந்து இந்த நீடில் ஒரு அந்த ஊக்கில் வந்து படாமல் நீங்கள் பார்த்துக்குங்க. குழந்தைங்க கிட்டலாம் வந்து இதை மாட்டாமல் நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா ரொம்ப முக்கியம். ஸோ யாருமே அலட்சியமாக இருக்காதீங்க. இந்த நீடில் வந்து எப்போவுமே அந்த கேப் போட்டு மூடியே வைங்க. நீங்கள் வந்து பழகும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் இருப்ப. ஏன்னா துணியில் மாட்டினாலே இந்த நீடில் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ நம்மளுடைய கையில் விரலில் மாட்டிச்சுன்னா அது ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அதை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு சுகர் பீடு எடுத்துக்கிட்டு கூட ஒரு ரைஸ் பீடு எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வித்தியாசம் தெரியும் பாருங்கள். நம்ம தனித்தனியாக பண்ணோம் இல்லையா, அப்படியும் பண்ணலாம். இதே போல் நம்ம சேர்ந்தும் நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஆனால் ஃபஸ்ட்டு எந்த பீடு எடுக்கணும்னு நீங்கள் பார்த்து எடுக்கணும். அதே போல் நம்ம இந்த லைன் ஃபுல்லாகவே போடணும். மறுபடியும் சொல்லித்தரேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு சுகர் பீடு எடுத்து போட்டுக்குங்க. அது கூடயே ஒரு ரைஸ் பீடை எடுத்து சேர்த்து போட்டு மறுபடியும் ஒரு சுகர் பீடை ஆட் பண்ணணும். ஓகேவா? இதே மெத்தடில் இந்த லைன் வந்து போட்டு முடிக்கணும். ரெண்டாவது மெத்தட் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். ஓகேவா? இது வந்து ரைஸ் பீடில் வந்து இது ஒரு டைப். இதில் நம்ம நிறைய டைப் வந்து பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம நாட் போட்டு இது ஃபினிஷ் பண்ணிடலாம். செகண்ட் டைப் வந்து எப்படின்னு நான் சொல்லித்தரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து செகண்ட் டைப் பார்க்க போகிறோம். இந்த ரைஸ் பீட்லேயே வந்து இது வந்து செகண்ட் டைப் சொல்லித்தரேன். ஓகேவா? இதுவும் அதே மெட்டீரியல் தான். இப்போ நம்ம மேலே ஒரு லைன் பென்சிலில் வந்து நீங்கள் மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் போட்டுக்குங்க, 2 லைன் போட்டுக்குங்க. கொஞ்சம் கிட்ட இருக்கிறப்பெல்லாம் போட்டுக்குங்க. ஓகேவா? கீழே வந்து நம்ம த்ரெட்டை வந்து நீங்கள் மேலே எடுங்க. இப்போ நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்து சரியில் வந்துடுச்சுன்னா நீங்கள் சாதா த்ரெட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பழகிடுச்சுன்னா நீங்கள் டேரெக்டாகவே
நார்மல் த்ரெட்டில் வந்து இந்த ஸ்டிச்செல்லாம் நீங்கள் போடலாம். நான் ஒரு துணியில் கிளாத்தில் போட சொன்னேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கிளாத் எடுத்து ஒரு துணி எடுத்து அதில் வந்து நீங்கள் இதை இப்போ நேம் ஏறி 1 by 1 நீங்கள் வந்து நீங்கள் போட்ட அந்த ஸ்டிச்செல்லாம் வந்து நீட்டாக போட்டு வச்சுக்குங்க. உங்களுக்கு எப்போலாம் டவுட் வரும்போது அதை வந்து நீங்கள் எடுத்து பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ரைஸ் பீட் எடுத்துக்குங்க, ஒரு சுகர் பீட் எடுத்துக்குங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து நான் தனித்தனியாக பார்ட் 1 பார்ட் 2 எடுத்து போட்டால் நீங்கள் யாரும் பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால் ஒரே வீடியோவிலே நான் ஃபஸ்ட்டு டைப்பு 2வது டைப் வந்து நான் போட்டுடுறேன். ஓகேவா? அதனால் உங்களுக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது சுகர் பீடும் ஒரு ரைஸ் பீடும் நான் எடுத்து போட்டுட்டேன். அது கூடவே ஒரு சுகர் பீடை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம சைடாக இது பண்ணோம். இந்த வி ஷேப் இருக்குது இல்லையா, அந்த ஷேப்பில் நம்ம போடணும். ஏன்னா டேரெக்டாக நீங்கள் இப்படி போட வேணாம், அதுக்குள்ளேயே ஒரு குட்டி ஸ்ட்ரைன் ஸ்டிச் வந்து நீங்கள் போட்டுக்குங்க. அது பக்கத்துலேயே ஒரு குட்டி ஸ்ட்ரைன் ஸ்டிச் போட்டிங்கன்னா அது நகராது. ஓகே, இப்போ வந்து நாச்சு ஒரு சுகர் பீடை ஆட் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ வந்து நம்ம ஒரு வீட் பீட்னா ரைஸ் பீட் அதை ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு சுகர் பீட் எடுத்துக்குங்க. அந்த குட்டி ஸ்ட்ரைன் ஸ்டிச் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அது அப்போ தான் அந்த ஷேப் வந்து வரும். ஸோ அதை பார்த்துக்குங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணால் மறுபடியும் அந்த லைன் மேலே வரணும். லைன் மேலே ஒரு குட்டி ஸ்ட்ரைன் ஸ்டிச் போட்டுக்கிட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டி ஸ்ட்ரைன் ஸ்டிச் போட்டுக்குங்க. அப்புறம் அது வந்து நகராது. ஓகேவா? இது ஒரு டைப்பு. இப்போ இது கூடவே நம்ம என்ன பண்ணோம், ஒரு சுகர் பீடு வந்துச்சு இல்லையா. இப்போ நம்ம வந்து ஒரு ரைஸ் பீடை எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து சேர்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வராது. ஸோ அதனால் நம்ம வந்து தனித்தனியாகவே நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு சுகர் பீடை ஆட் பண்ணிவிட்டு நம்ம போடலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து பொறுமையாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிச்சுன்னா ஒன்ஸு வரும். ஏன்னா இப்போ நம்ம வந்து பேசிக்கும் நம்ம ஓரளவுக்கு போட்டுட்டு வரோம். இப்போ அட்வான்ஸும் நான் கூட வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். அதனால் நீங்கள் அதை வந்து பார்த்துக்குங்க. இப்போ இது கூடவே நான் வந்து சுகர் பீடை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டிச்செல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு நம்ம ப்ளவுஸில் வந்து போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். ஓகேவா? அதை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போது குட்டியாக இதுவாக உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வரலன்னா நீங்கள் என்ன பண்ணணும், வி ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இங்கே காமிக்கிறேன் பாருங்கள், இங்கே காமிக்கிறேன். வி ஷேப்னால் இந்த பாருங்கள், இந்த மாதிரி லைன் வரைஞ்சி அது மேலே வந்து இந்த ஷேப்பை வந்து நீங்கள் போடணும். ஓகேவா? இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகேவா? லாஸ்ட்டில் ஒரு சுகர் பீடு வச்சு இது வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். உங்களுக்கு அந்த ஷேப் வரலன்னா நீங்கள் இதை போல் வரைஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ என் நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ நான் என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இது வந்து நம்ம பேசிக் ஸ்டிச்சாகவும் எடுத்துக்கலாம், அட்வான்ஸ் ஸ்டிச்சாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இனிமேல் நம்ம வந்து பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ரெண்டுமே கலந்து நான் சொல்லித்தரேன். ஓகேவா? உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.